பால் குட்டிடுது. இப்போ என்ன இப்ப நக்குவியா? தரைய போட்டு நக்குவியா? அதானே பண்ற. போன அப்புறமா பின்னாடி காலை போயிட்டு நக்கிட்டு தானே இருக்க. ஃபுல்லா வந்து அது மூலமா மிஸ்யூஸ் தான் பண்றாங்க நான் ஃபீல் பண்றேன். அதனால இன்னைக்கு டேர்ம் என்னவோ அது தப்பு. அதனால ஃபெமினிசம் அகேன்ஸ்டா தான் நான் இருக்கேன். பேக்கப் பிரேக்கப் பண்ணப்பறம் பேக்கப் பார்த்துக்கிறதுக்காக ரோட்ல போறது பொண்ணு வந்து செருப்பு சொன்னா போட்டு விடுவியா? விட்டு போனவங்க போயிட்டோம். லெட் த டெட் பரி த டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னது செத்து போனவனாவே இருக்கட்டும். அவனை போய் தோண்டி கடன்லாம் சால்வ் பண்ண பார்க்காது. ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, எல்ஜிபிடிக்கு வரைக்கும் நான் திரும்ப போவேன். இதை சார் மெஜாரிட்டி ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து இன்னைக்கு கமிட்டட்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி பாய்ஸை கேட்டால் வந்து சிங்கிள்ன்றாங்க. அப்போ யார் தான் சார் கமிட்டடாக இருக்கா? ஓகே, அப்போ வந்து நினைக்கிறேன் நிறைய பேர் எல்லா பொண்ணுங்களும் கமிட்டடாக இருக்கு, எல்லா பசங்களும் சிங்கிளாக தெரியுறாங்க உங்க கண்ணுக்கு அப்படின்னு நினைக்கிறியா? கேட்டாலும் அவங்க அப்படிதான் சார் சொல்றாங்க. அப்ப பசங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்பதான் 2-3 பேரும் சொல்ல பண்ண முடியும் அவனால. இது கேர்ள்ஸுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்க தெரிஞ்சா என்ன அவன் பண்றான் தெரியாது, நம்பிடுறாங்க என்ன சொன்னாலும். அதான் பிரச்சனையே இன்னைக்கு ஜென்ரேஷன்ல. அண்ட் அவங்களுக்கும் பிடிச்சிருக்காது. செம்மல்ல அவன் 2 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான்ல அப்படின்ட்டு. நிறைய பொண்ணுங்க கமிட்டடா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பொண்ணும் கமிட்டடாவே தான் இருக்கு. ஆனா பசங்க எல்லாமே கமிட்டடா இல்ல, கொஞ்சம் பேர் கமிட்டடா இருக்கானுங்க. அப்ப என்ன ரேஷியோல அது மேட்ச் ஆகுதுன்னு கேட்கிறேன். 2 ரீசன் சொல்றேன். ஆக்சுவலி நம்பர் ஆஃப் மென் அதிகம், நம்பர் ஆஃப் உமன் கம்மி. இது ஒரு ரீசன். 2வது ரீசன், ஒரு பையன் 2-3 பொண்ணு ஒரே நேரத்தில் ஓட்டுறான். இது 2வது ரீசன். சார் இப்போ கரண்டாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக தான் பேத்தில் மூவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சோ இல்லைனா இப்போ ஒரு 4 to 6 months கழிச்சு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்ம எக்ஸ் வந்து திருப்பி நம்ம கிட்ட வந்து பேசணும், நம்ம கிட்ட திருப்பி ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு நினைச்சால் நம்ம அந்த இடத்துல எந்த மாதிரி டிசிஷன் சார் எடுக்கணும்? ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்புறம் எப்படி எக்ஸ் வருவாங்க சார்? இல்லை சார், அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப் இது புது ரிலேஷன்ஷிப் இது திருப்பி வந்து அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம என்ன சார் பண்றது? என்ன பண்ணுமா? அதான் நல்லா தான் போயிட்டு நீ தான் சொன்ன. அப்ப எதுக்கு சார்? பட் ஆனா இந்த பொண்ணோட அந்த பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதனால என்ன சொல்றேன், விட்டு போனவங்க போயிட்டோம். லெட் த டெட் பரி த டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? என்னது செத்து போனவனாவே இருக்கட்டும். அவனை போய் தோண்டி கடன்லாம் சால்வ் பண்ண பார்க்காது. ஏன் எக்ஸ விட்டு போயிட்டா தானே. சரியா? விட்டுட்டு போயிட்டா நீ வருந்தாதரா, உன்னை விட்டுட்டமே அவ வருந்தணும். அதனால நீ திருந்தணும். ஃபர்ஸ்ட் வந்தானா சட்டை கூட பண்ணக்கூடாது, அவளை பிளாக் பண்ணு, அவட்ட பேசாத. நல்ல அழகான மனைவி இருக்கியா, அவ கூட நல்லா இரு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்துச்சா இவன் 2 கேட்கறாரு கேள்வின்ட்டு இதை பதில் சொல்லணுமா? தெரிஞ்சல நீயே இதனாலதான் நாசமா போறீங்க இந்த பெரிய பசங்க எல்லாம். சரியா? அனுபவத்தை சொல்றேன்டா. படிடா பரமா படி. சரியா? புக்கு படி, ஸ்கூல் புக்லாம் படிக்காத. நல்ல பிஸ்னஸ் பத்தி படி, க்ரோ பண்ணு. எக்ஸ்லாம் நமக்கு வேணாம், நம்ம குடும்பத்துக்காக செட் ஆகாது. சரியா? சார் இந்த மாதிரி ஒருத்தான் ஃப்ரெண்டு அண்ணா ஒரு பொண்ணு கூட. அந்த பொண்ணு என்னன்னா அவள் கிளாஸ்ல பேச மாட்டா, வீட்டுக்கு போனால் மட்டும் வீட்டை பேசுவாள். கேட்டால் ஃப்ரெண்டுன்னுவா. ஆனால் வந்து கிளாஸ்ல பேச மாட்டா, வெளியில வந்து வெளிலலாம் போனால் சாப்பிடலாம் போவா, இவங்க கூட நல்லா இருப்பா. ஆனால் வந்து எப்போதுமே வந்து தள்ளியே வச்சிருப்பா. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இவனை வந்து அப்படியே விட்டு போயிடுவா, கொஞ்ச நாள் நல்லா பேசிட்டு விட்டு போயிடுவா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட், பேக்கப் பிரேக்கப் பண்ணப்பறம் பேக்கப் பார்த்துக்கிறதுக்காக, அவ்வளவுதான். ஆனால் அது பொண்ணு யாருக்கும் கமிட்டடும் கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லாரும் ஈக்குவலா தானே வச்சுக்கணும். அவன் சீக்கிரட்டா வச்சிருக்கானா பேக்கப் தான் அவன். இந்த ஜெனரேஷன் சின்ன பசங்க எல்லாம் லவ் பண்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நான் நினைச்சேன்டா மாறப்போகுது. நீங்க நினைக்கவே மாட்டீங்களா? இப்போ நான் என்ன நினைக்கணும், இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்து அது என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு இதுல இப்ப வந்து ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா போன் மொபைல் இன்டர்நெட்ல என்ன பாக்குறாங்களோ அதை தான் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரியாலிட்டியை பத்தி தெரிய மாட்டேங்குது. அதை நீங்க எப்படி சொல்லி தருவீங்க ரியாலிட்டி? ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா அம்மா சொல்லி தரணும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பையன் வீட்டில் இருக்கான் தனியா. இருந்தா என்ன பண்ணுவான், பொண்ணு தனியா இருந்தா என்ன பண்ணுவா, பார்த்து யாருமே இல்லடா. சரியா? அப்ப என்ன ஆகுது, எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தான். ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, எல்ஜிபிடிக்கு வரைக்கும் நான் திரும்ப போவேன். இதை இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இல்லாத காரணம் அதுவும் தான் சொல்லுவேன் நான். ஒத்துக்கிறியா? ஃபெமினிசம் பத்தி பேசுறேன். ஃபெமினிசம்னால நான் நல்லா இல்லைன்னு சொல்றேன். ஒத்துக்கிறியா? ஃபெமினிசம்னால தான் இப்ப நாசமா போகுதுன்ற நாடு. ஒத்துக்கிறியான்னு சொல்லு. அதெல்லாம் 50-50. ஏன் பயப்படுற? பயப்படுறேன்னு இல்ல. ஃபெமினிசம்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும். நல்லது என்ன? ஒரு நல்லது சொல்லு. ஃபெமினிசம்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மேல்னு டாமினேட் பண்ணுவாங்களா? மேல்னு டாமினேட் பண்ணியிருந்த ஜெனரேஷன்
இருந்துச்சு. ம். ஆனா இப்ப வந்து ஈக்குவாலிட்டின்னு பேசிட்டு, ஆனா ஈக்குவாலிட்டிய வந்து ஃபீமேல டாமினேட் பண்ற மாதிரி தான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு ஜெனரேஷன். நீ ஏதோ 50 நல்லது இருக்கு சொல்லு முதல்ல. நல்லதுன்னா எல்லாத்தையுமே ஈக்குவலா பார்க்கணுன்றது சில பேர் அது பேர் நல்லது. ஈக்குவாலிட்டி. ஃபெமினிசம் என்ன நல்லது இருக்கு? சரி, உங்களுக்கு ஃபெமினிசம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானா? டேய் ஓப்பனா சொல்லட்டுமா? ஃபெமினிசம்னு நம்பிக்கை இல்லை எனக்கு. ஃபெமினிசம் அப்படின்றதோட மீனிங் ஓகே, பட் அதை அவங்க ஃபாலோவே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபெமினிசம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கூகுளோட மீனிங் இருக்கு, அது ஆரம்பிச்சதுக்கான மீனிங் இருக்குன்னாலும் சத்தியமா எனக்கு அது நடக்கலன்றதை நான் சொல்றேன். அப்போ ஃபெமினிசம்ன்ற வேர்டோட மீனிங்கே வேறையா மாறிடுச்சு. இன்னைக்கு மாறினதுக்கு அப்புறம் ஓல்டு மீனிங் வச்சு நீ பேசிட்டு இருக்க. சரியா? நான் முதல்ல கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்குறேன். அந்த பொருளோட விலை வந்து 10 ரூபாய். அந்த பொருளோட விலை 10 ரூபாய், அந்த பொருளை தான் வருது. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அந்த பொருளோட விலை வந்து 2 ரூபாய் குறைஞ்சிடுச்சு. ஒன்னும் 10 ரூபா கொடுத்து வாங்க சொன்னா வாங்கின மைத்தியாரனா நானு. அது மாதிரிதான் இருக்கு. அந்த கான்செப்ட் ஜென்வனா ஆரம்பிச்சிருக்கலாம் அவ்வளவுதான். பட் இன்னைக்கு அந்த கான்செப்டை அழிச்சு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஃபுல்லா வந்து அது மூலமா மிஸ்யூஸ் தான் பண்றாங்க நான் ஃபீல் பண்றேன். அதனால இன்னைக்கு டேர்ம் என்னவோ அது தப்பு. அதனால ஃபெமினிசம் அகேன்ஸ்டா தான் நான் இருக்கேன். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அதுக்கு பதிலாக நான் ஒன்று சொல்றேன். ஃபெமினிசம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு கேட்குறீங்க, பெண்கள் கேட்குறாங்க. சரியா? ஈக்குவாலிட்டி வேணும்னு நான் பேசுறேன். ஈக்குவாலிட்டி கண்டிப்பா வேணும். ஆணும் பெண்ணும் சமன்றதுலாம் பேசுறதை தாண்டி செயல்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீ ஃபெமினிசம்னு ஒன்று எடுத்துன்னு வராது, ஈக்குவாலிட்டி பத்தி பேசு. எங்க ஈக்குவாலிட்டி ஆரம்பிக்குது? சரியா? நீ ஒரு பொண்ணு ஒழுங்கா ட்ரீட் பண்ணுவியா? பதில் சொல்லு. எப்படி ட்ரீட் பண்ணுவ? ஒரு பொண்ணு காலில் செருப்பு போட்டு விடுவியா நீ? எந்த பொண்ணு காலில் செருப்பு போட்டு விடுவியா? எந்த பொண்ணு காலில் செருப்பு போட்டு விடுவியா? அதுல என்ன இருக்கு? பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அதுலலாம் நான் இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். இதுல ரோட்ல போறது பொண்ணு வந்து செருப்பு போட சொன்னா போட்டு விடுவியா? அந்த மாதிரி ஆட்டிடியூடா போட்டு நீ வந்து போட்டு விடுன்னு சொல்லிலாம் நான் போட மாட்டேன். இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க செருப்பு இல்லாம போறாங்க, அவங்களுக்கு காலில் செருப்பு நீங்க உங்க மனசுப்படி நீங்க செருப்பு வாங்கி கொடுத்து அதை போட்டு விடுறது வேற. நீ வெறும் காலை நீட்டி என்னடா செருப்பு போட்டு விடுறான் அப்படின்னா நீங்க போடுவீங்களா? போட மாட்டேன். அது சொல்லு, போட மாட்டேன்னு சொல்லு. இல்ல, ஏன் யோசிக்கிற சொல்றதுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இல்லாதவங்களுக்கு போட்டு விடலாம். நீ வேணும்ட்டே வந்து ஆட்டிடியூட் பண்றோம்னு நான் போட மாட்டேன். நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, ஒரு ஆண் குழந்தை இருக்கு. சரியா? அந்த 2 பேர்ல உன் சொத்து வந்து 3 பங்கு இருக்கு. 1 2 3 இருக்கு. எப்படி பிரிப்ப 2 பேருக்கும்? அதை ஆனா இண்டிவிஜுவலா தான் பிரிக்கணும். ஹோல் நம்பர் தான் பிரிக்கணும். எப்படி பிரிப்ப? 1 2 ஈக்குவலா கொடுத்துருவேன். தேர்ட் வந்து ஒன்னு சேரிட்டி கொடுத்துருவேன், இல்ல நான் எனக்கே வச்சுப்பேன். ஓகே. பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? கெஸ் பண்ணு. பையனுக்கு 2 கொடுத்துட்டு பொண்ணு. அப்பதான் மைண்ட் செட். போ. ஏன் பொண்ணுக்கு 2 ஏன் சொல்ல மாட்டேன்ற? பாத்துர்க்கேன். அந்த மாதிரி நிறைய கேसेस வந்து நான் பாத்துர்க்கேன். ஆனா நான் அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இருக்கிற. ஓகே. இப்போ ஒரு பையன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான்றத அவங்க அம்மா டிசைட் பண்ணாங்க, அப்பா டிசைட் பண்றாரா? அவங்க அம்மா நான் நினைக்கிறியா? ஏன்னா அவங்க அப்பா வந்து வேலை இதுன்னு தான் இருப்பாங்களே தவிர, பையனுக்கு வந்து பையன் இது கேட்டா இது வாங்கி தரலான்ற இதுதான் அப்பாங்க எப்பவுமே பார்ப்பாங்க. ஆனா அம்மா தான் அவனுக்கு அவன் என்ன யோசிக்கிறான், அவன் என்ன இது பண்றான்னு யோசிக்கிறது வந்து அம்மா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பையன் அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பான், ஒரு பொண்ணு அவங்க அப்பா மாதிரி தான் இருப்பான். இன்னைக்கு இருக்க ஃபாதர் ஜென்ரேஷன் வீக்கா இருக்கிறதுனால தான் பொண்ணுங்க வந்து சரியா இல்லை நான் பிலீவ் பண்றேன். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, பொண்ணுங்க சரியா இல்லைனா பசங்க சரியா இருக்க மாட்டாங்க, பிகாஸ் அம்மா தான் பசங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நடுவில் ஒரு கிளஸ்டர் ஆஃப் இயர்ஸ் ஹஸ் பீன் வேர்ஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஹஸ் பீன் அ வெரி பிக் டிஃபெக்ட் ஹியர். ஃபியூச்சர் இருந்தாலும் ஒன்றும் ஒஸ்ட்டாக மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ நீ ஈக்குவாலிட்டி உள்ள கொண்டு வரணும்னா இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மதர். ஒரு அம்மா ஃபர்ஸ்ட் அது பண்ண ஆரம்பிக்கணும். பட் அம்மா பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஒரு அம்மா பொம்பளை குழந்தை இருக்கு, ஆம்பளை பையன் இருக்கான், ஒரு ஃப்ரைட் ரைஸ் அவங்க அப்பா வாங்கிட்டு வர்றாரு, எப்படி பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஈக்குவலாக பிரிக்க மாட்டாங்கன்னு பெட் கட்டி சொல்கிறேன். பொண்ணு தான் கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. மா தம்பி சாப்பிட்டோமான்னு சொல்லுவாங்க, அண்ணன் சாப்பிட்டோமான்னு சொல்லுவாங்க. இது நடக்குதுல இன்னைக்கு வரைக்கும், அதான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணு மனசுல முடிவாயிடுச்சு, ஃபெமினிசம் வந்துச்சுன்னா எடுத்துப்பாவ, ஏன்னா அவள் அங்கேயே ஒடுக்கப்படுறா. இதே அவங்க அம்மா ஈக்குவாலிட்டி வந்தாங்க வச்சுக்கோங்க, ஃபெமினிசம்ன்ற கான்செப்ட் ஓடிப்படும். ஏன்னு சொல்லு, எல்லாம் ஈக்குவலாக தானே இருக்கும். ஏங்க அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் இருந்தாங்க, நீ பார்த்தீங்கன்னா நீ கேட்ப அடுத்த கேள்வி. சரியா? நீ நானே கேள்வி பிரச்சனை நான் சொல்கிறேன். சரியா? அப்போ என்ன எல்லாரையுமே ஒழுங்காக பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ராஜா அவ்வளோ பெருசாக என்ன பண்ணுறான்? ராணிக்காக தான் பண்ணுறான். சரியா? அப்போ என்ன ராணி கீழே போட்டு மெதிக்கிறான்னு நினைக்கிறியா? இனி தானே மெதிக்கிறீங்க. அந்த காலத்தில் ராணிக்கு தான்டா பவர். சரியா? ராணி நல்லா பார்த்துப்பாங்க அவங்க. கரெக்டா?
அப்போது ஃபெமினிசம் இருந்துச்சா என்ன அப்போ? சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுன்னு ஃபெமினிசம் வேணும் ஃபெமினிசம் வேணும்ன்ட்டு. ஏங்க ஃபெமினிசம் வேணாங்க, ஈக்குவாலிட்டி வேணுங்க. ஜென்ரலாகவே நல்லா தான் இருடா, நீ உன் பொண்ணு நல்லா பார்த்துக்க மாட்டியாடா? உன் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்க மாட்டியா? பார்த்துப்ப, நல்லா பார்த்துப்பல்ல. எப்போ பார்த்துப்ப? உன் ஒய்ஃப் நீ ஃபேவரபுளாக இருந்தால் பார்த்துப்ப. எப்போ ஒய்ஃப் நீ ஒடுக்குற? எப்போ நீ அவரை அடக்குமுறையில் கொண்டு வர? அவள் எப்போ வந்து ஒரு பாயிண்ட் மேலே உனக்கு உன்னை அப்போஸ் பண்ணுறாலும் அப்போ தான். எப்போ உன்னை அப்போஸ் பண்ணால் உன்னை மதிக்காமல் இருக்கும்போது அப்போ நீ ரெபலாக வர. இது ஒத்துக்கிறியா? உன்னோட அதிகமாக படிச்சிருக்க ஒரு பொண்ணு, உனக்கு ஏறுமா ஏறாத கோவம்? ஏறக்கூடாது. எப்போ தெரியுமா? அந்த பொண்ணு அவள் படிச்சிருக்கான்றத திமிர காமிக்கலாம் ஏறாது உனக்கு. கரெக்டு தானே? உடனே சில பேர் சொல்லுவாங்க என்ன அதிகமாக படி தப்பான்ட்டு. தப்பு இல்லைம்மா, நீ காமிச்சிக்காத. நார்மலாக இப்போ அந்த பையன் அதிகமாக படிச்சதுனால வந்து அவனுக்கு யாருமே ட்ரீட் பண்ணுறான்னு சொல்கிறேன் நான். அப்போ அவனால் என்ன பண்ண முடியும்? மேஸ்குலேனா அவன் என்ன பண்ணுறான்? ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறான். அவன் தான் பிரச்சனை. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான பாயிண்ட்லேருந்து அம்மா குழந்தைலேருந்து ஆரம்பிச்சாலே சரி பண்ண முடியும் நம்மளால. புரியுதா? தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இந்த பாயிண்ட் வேலிடாக இருக்கா இல்லைன்னு சொல்லு. சார் இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம எக்ஸை பற்றி யோசிக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸை பற்றி என்ன யோசிக்கிறேன்? முதல்ல உங்கள் வாழ்க்கையோட போயிட்டாங்க அவங்க. போன ஒரு இந்த பற்றி யோசிச்சா இருந்தா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இந்த கிளாஸில் பால் இருக்கு, சரியா? நான் குடிக்கணும் ஆசை ஆசையாக வாங்கி வைக்கிறேன். இங்கே இருக்கிறது பதிலாக கொஞ்சம் இங்கே வச்சிடுறேன். அப்படியே கீழே வந்து இந்த கிளாஸ் உடஞ்சி என்ன இது பால் குட்டிடுது. இப்போ என்ன இப்போ நக்குவியா? தரைய போட்டு நக்குவியா? அதானே பண்ணுற? போன அப்புறமா பின்னாடி காலை போயிட்டு நக்கிட்டு தானே இருக்க. முடிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. உன்னை கிளாஸ் வாங்கினியா, அதில் பாலை ஊற்றி குடிச்சியா, வாங்க காசு இல்லையா, மூடிட்டு போய் படுத்துங்க. நாளைக்கு வேறு கிளாஸ் வாங்கி அது பால் ஊற்றி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான் வாழ்க்கை. போனதை நினச்சி அழுதுட்டு தான் வச்சுக்கோயேன், எதுவும் மாற போகிறது இல்லை. போனதை போய் கீழே நக்கின்னு வச்சுக்கோயேன், செப்டிக் கேஸ் ஆகதான் போகிற. அதனால முடிஞ்சு போனது தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஓகே, அதுக்குன்னு பாஸ்ட் இருக்க பொண்ணுன்னா போய் அக்செப்ட் பண்ணிருக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பாஸ்ட் இருக்கவங்க ஏதாச்சும் கமெண்ட் பண்ண போகிறாங்க. உண்மையுமே சொல்கிறேன், உன் எக்ஸ்லாம் விட்டு தயவு செஞ்சு விட்டு உருப்புற வழியை பாரு. படி, தயவு செஞ்சு போயிட்டு படிக்காமல் வந்து சும்மானா இந்த மாதிரி அடுத்த கேள்வி கேட்காது. வேறாச்சும் உருப்படியே கிடையாதுக்கு அப்புறமா. சரியா? எக்ஸ் 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 வேற தாட்டே இல்லையா? சார் இப்போ மெஜாரிட்டி இதை தான் சார் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீ ஃபேஸ் பண்றியாடா? நான் ஆமாவா இல்லையா? இல்ல இப்போ ஃபீல் ஆகல உங்க எக்ஸ்? இப்போ எனக்கு ஃபீல் கடைசியா எப்போ எக்ஸ படம் எப்போ போட்டோ பார்த்த? போட்டோ நீ காலைல தானே பார்த்த? இல்ல சார், என் போட்டோவே இல்லை, நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். பார்த்துட்டியா? எல்லாத்தையும் டெலீட் காலைல ஆயிடுச்சு எக்ஸ்க்கு. குழந்தை இருக்கா? அது தெரியல. ஆனா வந்து நீங்க மெஜாரிட்டி மென்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இது. அதனால தான் இல்ல, மென் ஃபேஸ் பண்ணுவாங்க, பாய்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆம்பளை வந்து போனா விட்டு போயினே இருப்பான். முஞ்சி போன கதை ஒரு ஆம்பளைக்கு மட்டும். ஆனா பாய்ஸ் இருக்கானுங்களா, பாய்ஸ் அப்புறமா வந்து இந்த சோ கால்ட் பாய்ஸ் தான். ஸோ அவங்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, உருப்புற வழியை பாரு, காசு சம்பாதி. நீங்க இது வரைக்கும் எத்தனை பிசினஸ் பண்ணியிருப்பீங்க? ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், 4 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். 4வது பிஸ்னஸ். நீங்க என்னைக்காச்சும் ஃபினான்ஷியலாக ப்ரோக் ஆகி உக்காந்துட்டு அதுலேருந்து எப்படி நீங்க மீண்டு வந்திருக்கீங்க? ஏன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எப்பயாச்சும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஃபினான்ஷியலாக ப்ரோக்கா. அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? See, being broke is a part of the game. எனக்கு காசு மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு வச்சுக்கோயேன், ஐ would not have character. எங்கள் அப்பா காசு கொடுத்துட்டே இருக்காரு வச்சுக்கோயேன், எனக்கு காசோட வேல்யூ தெரியாது. சக்ஸஸ்ஃபுல்லான்ட்டு வச்சுக்கோயேன், ஃபெயிலியரே இல்லை வச்சுக்கோயேன், சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் இருந்தால் வச்சுக்கோயேன், அதை நான் மதிக்கவே மாட்டேன். அப்போது இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் த டே, யூ ஹேவ் டு கோ த்ரூ நைட். இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் த கோல்ட், யூ ஹேவ் டு பி இன் ஹாட். இஃப் யூ வாண்ட் டு பி ரிச், யூ ஷுட் ஹேவ் பீன் இன் த பாட்டம், நாட் புவர். புரிஞ்சுக்கோ. மைண்ட் செட் ரிச்சாக இருந்தாலும் ஃபினான்ஷியலாக ப்ரோக் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு நடந்திருக்கு 2023. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டே. அப்போ ஒரு பாட்காஸ்ட்டை மேக் பண்ண ஞாபகத்தில் இருக்குது. வாடகை கூட காசு இல்லை, வாடகை கூட காசு சுத்தமாக இல்லை. ஏன்னா 2022 வந்த வீட்டுக்கு அந்த வீடு வாடகை எடுத்தப்போ எனக்கு காசு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் அதை. சரியா? அப்போ நான் ஒரு ஒர்க் போயிட்டு அந்த காசு எல்லாமே செலவு பண்ணிட்டு லிட்டர்லாம் வந்து திரும்பி பிஸ்னஸ்குள்ளே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எனக்கு பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அப்போது ஒரு ப்ரோக்கான பீரியடில் வந்து நான் எடுத்த முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு தனியாக எடுக்கணுன்ட்டு. ஐ கேம் தட், 0 காசு. எஃபர்ட் போட்டேன், ஒரு அமௌண்ட் வந்துச்சு, ரன் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், போயிட்டுருக்கு. திரும்பி வந்து ப்ரோக். நான் ஒன்றே தான் பண்ணேன். ஐ வாஸ் மென்டலி ஸ்ட்ராங். 2 விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் அவுட் தேர் வாட்சிங் திஸ், அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்காக இருக்க சுச்சுவேஷன் வரும். நீ ப்ரோக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் கண்டுபிடி ஃபஸ்ட்டு. யூஆர் நாட் யூஸிங் த ரிசோர்ஸ் அண்ட் மணி ப்ராப்பர்லி. அது ஒரு சேலஞ்ச். நான் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 2வது, நீ வெக்கப்படாமல் ரெக்வஸ்ட் பண்ண டெட்லைன் எக்ஸ்ட்ரா கேளு. எனக்கு என்ன ப்ரோக்காக இருக்குது, காசு இல்லாமல் இருந்தால் என்ன ப்ராப்ளம்? காசு இங்கே தர வேண்டி இருக்கிறது தான் பெண்டிங்காக இருக்கும். ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் டிலே டைம் வாங்க.
அந்த டைமில் உட்காந்து உன் பிஸ்னஸையோ பிராண்டையோ பில்ட் பண்ணி காசு சம்பாரி. அதை யூஸ் பண்ணு. எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணு. பத்தலைனா இன்னும் அதிகமாக வேலை செய். பத்தலை இன்னும் அதிகமாக வேலை செய். இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணு முடியும். உன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு. உன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் உனக்கு முடியும். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு நாளைக்கு 2500 மேக்ஸிமம் வாங்கியிருக்கேன். மினிமம் 1500 வாங்கியிருக்கேன். ஒரு ஒரு கம்பெனி வந்து என்னை ரொம்ப கேவலமாக ஏமாற்றி உங்களுக்கு 750 ருபீஸ் வரைக்கும் வேலை வாங்கியிருக்காங்க. 2500 1500 குறைஞ்சி 750 வரைக்கும் கம்மியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். டிக்ரீசிங்கில் போயிருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், நமக்கு வேணும்னு போகிறதுனால தான் இப்படி ஆகுது. இப்போ நான் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண என்ன நினச்சேன், என் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணேன். எனக்கு தியரட்டிக்கலாக தெரிஞ்சதை நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரைனிங் கம்பெனியை கிளைம் பண்ணி உருவாக்கணும். என் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கும். பீப்புள் ஹவ் சீன் இட். அப்போ எக்ஸ்பீரியன்ஷியலாக கொடுக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எல்லா ஃபீட்பேக்கும் வேறு லெவலாக இருக்குது. 80% 90% தான் இல்லை, 99% 100% தான் ஃபீட்பேக். எப்போவுமே வந்து எல்லாருமே பெஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதை என்ன ஹேட் பண்ணுவாங்க பர்சனலாகவே தவிர தியரியாக நான் கொடுக்குற கான்செப்டையும் நான் பண்ணுற அந்த ட்ரைனிங்கையும் எப்போவுமே ஹேட் பண்ணது கிடையாது யாருமே. பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஹவ் டன் இட். ஓகே, இப்போ இது பண்ணதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட்ல எனக்கு காசு வர்றது பிரச்சனையே இல்லை, வந்துட்டே தான் இருக்குது. பிகாஸ் ஐ பில்ட் சம்திங், ஐ பில்ட் வேல்யூ, ஐ இன்க்ரீஸ் த வேல்யூ. ஸோ அதனால வந்துட்டே தான் இருக்குது. அப்போது நான் ப்ரோக்காக இருந்தப்போ நான் இந்த ஃபார்முலா கற்றுக்கிட்டு இந்த ஹேக் கற்றுக்கிட்டேன். நான் பில்ட் வேல்யூ, நெவர் யூல் பி ப்ரோக் அகேன் இன் யுவர் லைஃப். இன்னைக்கு வரைக்கும் வந்து தே ஹேவ் பீன் டைம்ஸ் வேறு தெர் ஆர் டவுன்ஸ். பட் ஒரு டவுன் போகும்போது தான் ஒன்றும் பெரிய ஹேப் வந்திருக்கு. அப்போ என்னன்னா வேல்யூ ஒன்றும் பெஸ்ட் ஆகுன்னு அர்த்தம். ஏங்க 2022 கமிட்மெண்ட் வந்து வெறும் 8,000 அந்த ஒரு மாதம் ரன் பண்ணுவாங்க. நான் 2023 என் கமிட்மெண்ட் வந்து 20,000 இருந்துச்சுங்க. 20,000 25,000 தான் ரன் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து 1,50,000 ரூபாய்க்கு கம்மி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பிஸ்னஸில். அதாவது எனக்கு இருக்க செலவுகள் மட்டுமே 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது ஒரு மாதத்துக்கு. சரியா, ஆப்ரேஷன் செலவுகள் மட்டுமே. அப்போ மினிமம் 2,00,000 ரூபா தானே வந்து நான் நிம்மதியாக வாழ முடியும் ஒரு மாதத்துக்கு. அப்போ நான் இப்போ ப்ரோக்காக இருக்கிறது ப்ரோக்கர் வித்தியாசம் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் எனக்கு செலவு இருந்தால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு நாள் வரும். 10 கோடி இருந்தால் தான் வர முடியும். அப்போ பிகாஸ் பிஸ்னஸ் பிகர் அண்ட் பிகர். அப்போ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். நம்ம என் பழைய பாட்காஸ்ட் பார்த்தா ஒரு 1 BHK மொக்கையாக எடுத்திருப்போம். இப்போ ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு லெவல் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உடனே வந்து பெருசாகலாம் அப்படின்னா நான் எப்பவுமே கிளைம் பண்ண மாட்டேன். வேர் மூவிங் ஃப்ரம் A to B to C அப்படின்னு க்ரோ ஆகிட்டே தான் போகிறோம். பட் அந்த க்ரோத் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் எப்பெல்லாம் வந்து ப்ரோக்காக இருந்திருக்கணும் அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், வேல்யூ ஆட் பண்ணி நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பொசிஷனை. இந்த மாதிரி ப்ரோக் ஆகிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வந்து செட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு சஜஷன் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த புக்கெல்லாம் படித்து வச்சுக்கோ. சரி, ஐ லவ் ரீடிங் புக்ஸ் பிகாஸ் இட் கேன் ஹெல்ப் யூ எஸ்கேப் ரியாலிட்டி. ஒரே ஒரு ரூல் தான் சொல்லுவேன் நான், இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் பீயிங் ப்ரோக், என்ன புக் வேணால் படிச்சுக்க. உன் மைண்ட் செட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும், உன்னை மோட்டிவேட் பண்ணும். மோட்டிவேஷன் பல்லு வளர்க்குற மாதிரி டெய்லி தேவை. அது ஒரு ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கும். புக்கு படி ஒரு ஹேபிட்டாக இருக்குமே தவிர புக்கு படிச்சாலும் வாழ்க்கை மாறாது. புக்கை மூடி வச்சுட்டு இறங்கி வேலை செய்ய தான் வாழ்க்கை மாறும். அதனால் உன் வாழ்க்கையை மாற்றணும்னா புக்கை மூடி வச்சுட்டு இறங்கி வேலை செய்யும், அவ்வளோதான். எப்படி வேலை செய்யணும், ஸ்மார்ட்டாகவும் செய்யணும், ஹார்டாகவும் செய்யணும். ஸ்மார்ட் ஒர்க்கை ஹார்டாக பண்ணினா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும்.